சங்கீதம் 45 அதிகாரம் 2 வசனம். எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். இன்றைய மன்னாவின் தலைப்பு அருள் வார்த்தைகளை பொழியும் கர்த்தரின் உதடுகள். கர்த்தரின் உதடுகள் அருள் வார்த்தைகளை பொழியக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து அருள் நிறைந்த வார்த்தைகள் வெளிப்படுகிறது. மலை பிரசங்கத்திலே மத்தேயு 5 அதிகாரம் 2 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய வாயை திறந்து உபதேசித்த வார்த்தைகளாவது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் அநேக காரியங்களை ஜனங்களுக்கு போதித்தார். ஆம், ஆண்டவருடைய அருள் நிறைந்த அபிஷேக வார்த்தைகளை கேட்கும்படியாக மலை என்றும் பாராமல், கடற்கரை என்றும் பாராமல், எங்கெல்லாம் ஆண்டவர் கடந்து வருகிறாரோ அங்கெல்லாம் திரள் திரளாக ஜனங்கள் கூடி வந்து வார்த்தைகளை கேட்கும்படியாய் வந்தார். அப்படி என்ன இருக்கிறது ஆண்டுடைய வார்த்தையிலே? என்ன இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது என்று சொன்னார். ஆம், தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. எனவேதான் பேதுரு அன்றைக்கு அவருடைய வார்த்தையை குறித்து பிரசங்கிக்கும் போது முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இரண்டாவது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பிறகு திரள் கூட்டமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கேட்கிற அருமையான தேவ ஜனமே, அவருடைய அருள் நிறைந்த கிருபை பொருந்திய அந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ளதாக இருந்து என்ன செய்கிறது என்று சொன்னால், ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 19 அதிகாரத்திலே 7 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே 14 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக அவருடைய ஜீவ வார்த்தைகளை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், சுடர்களைப் போல பிரகாசிப்பீர்கள். குடலும் மாறுபாடுமான சந்ததியினரிடமிலே குற்றமற்றவர்களாய் கபடற்றவர்களாய் நீங்கள் விளங்குவீர்கள் என்கிறதிலே சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உதட்டிலிருந்து அருள் நிறைந்த வார்த்தைகள் வெளிப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான் நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கவும், ஆண்டவரே, ஏசாயா 50 அதிகாரத்திலே 4 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக கற்றுக்கொள்ளுவோர் கேட்கும் விதமாக எங்களுடைய சிவனைகளை கவனிக்க செய்கிறவர் நாங்கள் கவனமாய் கேட்கவும், அது நிமித்தமாக கேட்டவுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கவும், ஆண்டவரே, உம்முடைய நித்திய வீட்டிற்கென்று நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆயத்தப்படவும் எங்களுக்கு நீ பேருதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் படி ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.